मेरा नाम सिद्धार्थ है, मैं एक एस्ट्रोनॉट हूँ। आई एम योर फ्यूचर हस्बैंड। रियल लाइफ में टाइम ट्रैवलिंग प्रैक्टिकली मुमकिन है? धनी मुझे छोड़कर मत जाओ। ये सब आपकी ही गलती है, आप ऐसा कैसे कर सकते हैं? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படங்களை ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படங்களோட கதை சுருக்கத்தை பற்றி சொல்கிறேன். எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு தெலுங்கு படம் தான். தெலுங்கில் வெளியான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழில் முருடன் அப்படின்ற பேரில் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீகாந்த் தான் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி வேட்டைக்காரன்ல விஜயோட தங்கச்சி ரோல், அதாவது ஃப்ரெண்டு ரோல் ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க தான் ஹீரோயினா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதையை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் முதல்ல பிளாட்டை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவராக இருப்பார். இப்போ சிட்டி சைட்லாம் போயிட்டாரு. ஆனால் இவர் டாக்டராக மாறினதுனால அந்த கிராமத்துக்கு போய் கேம்ப் மாதிரி போடலாம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு அந்த கிராமத்துக்கு திரும்பி வராரு. இவர் ஏற்கனவே இருந்த கிராமம் தானே, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி சின்ன வயசுல இவரோட க்ரஷ்ஷாக ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணை திரும்பி பார்க்குறாருல, அந்த பொண்ணை லவ் பண்ணலாம் ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிலாம் எடுத்துட்டு இருக்காரு. இதே சமயம் இந்த கிராமத்தில் அமானுஷ்யமாக சில விஷயங்கள் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தில் இருக்க பெண்கள் கிட்ட நைட்டு நேரம் எவனோ ஒருத்தன் எல்லை மீறி நடக்கிறான். இவங்க முழிச்சு பார்த்தா பக்கத்தில் யாருமே காணோம். ஏதோ ஒருத்தன் கண்ணுக்கு தெரியாமல் எல்லை மீறி நடக்கிறான்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஏதோ பேய் நடமாட்டம் இருக்கிறதா ஊர் மக்கள்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத நபர் யாரு என்னன்ற மாதிரி சில கேள்விலாம் இருக்க தான் செய்து. இந்த மாதிரி நேரத்தில் ஸ்ரீகாந்த் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு பார்த்தீங்களா, அந்த கண்ணுக்கு தெரியாதவன் அந்த பொண்ணு மேலே கரை வச்சிடறான். அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறிலாம் நடந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணை யாரோ தப்பா டச் பண்ற மாதிரிலாம் அந்த பொண்ணுக்கு தோணுது. ஆனா திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். இதை பத்திலாம் ஸ்ரீகாந்த் கிட்ட சொல்றாங்க. ஸ்ரீகாந்தும் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிறாரு. யாரோ இதுக்கு பின்னாடி இருக்காங்க, அவன் இறந்து போய் இப்ப பேயா மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கான் போல, அவன் யாரு, எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்றான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், எப்படியாவது அவனை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாரு. கடைசியில் அவனை அழிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. வித்தியாசமான படம்னு சொல்லலாம். ஆனா கிளாமரான சீனு நிறைய இருக்கும். அதனால தனியாக தான் இந்த படத்தை நீங்க பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறது ஒரு மலையாள படம் தான். இந்த படத்தோட பேரு ஷனம் அப்படின்றது. மலையாளத்தில் இந்த படத்தோட பேரு ஷனம். ஆனா தமிழ் டப்பிங்ல ஓஜான்ற மாதிரி தான் பேர் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல பரத்தும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி லால் இருக்காரு பார்த்தீங்களா, முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த படத்தை நீங்க முழுசா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சினிமா சொல்லித்தர மாதிரி காலேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காலேஜில் பரத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஸரா இருக்காரு. அதாவது விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிற ஒரு காலேஜில் இவர் ப்ரொஃபஸரா இருக்காரு. இவர் எல்லார்கிட்டயும் அன்பா பழகுறாரு. அதாவது பசங்க கிட்ட சார் மாதிரி பழகாம ஃப்ரெண்ட் மாதிரி பழகிட்டு இருக்காரு. பசங்க எல்லாருமே ஒரு பிளான் பண்றாங்க, ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், அதுக்கு ஒரு வீடை நம்ம பார்க்கணுன்ற மாதிரி வீட்டெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வீடை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. இதை பத்தி பரத்துக்கிட்டையும் சொல்றாங்க, சார் நீங்களும் எங்க கூட வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அங்க வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது தான் இவங்களோட பிளானா இருக்கும். சரி ஓகே போலான்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்கு இவங்க வந்ததுல இருந்து அமானுஷ்யமா சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த அமானுஷ்யத்துக்கு காரணம் யாருன்ற மாதிரிலாம் இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே வீட்டில் இவங்க கெஸ்டா இருக்கிற மாதிரி லாலுன்றவரும் கெஸ்டா இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பேய் பிசாஸ்லாம் இருக்கு, என்னால பார்க்க முடியும்னு சொல்லிட்டாரு. ஆனா பரத்துக்கும் மற்ற பசங்களுக்கும் சுத்தமா நம்பிக்கை இல்லை. இந்த ஆள் என்னமோ உளறிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனா இந்த வீட்லயே பேய் நடமாட்டம் இருக்கிறத இவங்க போக போக ஃபீல் பண்றாங்கல்ல, அப்ப பேய் பிசாஸ்லாம் இருக்கு போலன்ற மாதிரி அவங்களுக்கும் கன்ஃபார்ம் ஆகுது. இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குல்ல, அந்த பேயோட மோட்டோ என்ன, எதுக்காக இவங்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுது, அதோட ஃபிளாஷ்பேக் தான் என்னன்றதை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. தந்தி ஒன்னு ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேனல்ல தான் இந்த படத்தை வெளியிட்டாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு கூடாஷா அப்படின்றது. ஆக்சுவலா இதுவும் ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் காட்ஃபாதர் அப்படின்ற பேர்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. இதுவும் தந்தி ஒன் சேனல்ல தான் இருக்கும். காட்ஃபாதர் தமிழ் டப்னு போட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். பாபுராஜ் அப்படின்றவர் தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இதோ இப்ப காட்டுறாங்கல்ல, இவர் தான் பாபுராஜா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. பொண்ணு மேல அநியாயத்துக்கு பாசம் வச்சிருக்காரு. அதே மாதிரி பாபுராஜுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தன் இருப்பான். இவங்க இல்லீகல் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், எப்படியாவது கட்டி வைங்கன்ற மாதிரி கேட்டிருப்பான். இவருமே தடங்கள்லாம் மீறி அந்த பொண்ணை கட்டி வச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஒத்துமையா தான் இருந்துட்டு இருக்காங்க. யாரையாவது அடிக்க சொன்னா அடிக்கிறது, மிரட்ட சொன்னா மிரட்டுறது, இந்த மாதிரி வேலை தான் இவங்க ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல திடீர்னு நம்ம ஹீரோக்கு வித்தியாசமா ஒரு பிரச்சனை வந்துருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நடக்கிறது நிஜமா இல்ல கனவான்ற மாதிரி இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். ஒரு மென்டல் ப்ராப்ளம் மாதிரி தான் இவருக்கு ஏற்பட்டது. இந்த மாதிரி நிலைமையில ஹீரோவோட பொண்ணு
பொண்ணு திடீர்னு காணாம போயிடுறாங்க. இவருமே பொண்ணு எங்க போனான்றதை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி நிறைய விசாரணைலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு இருக்க ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டே இந்த விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தன் கூட இருக்கான்ல, அவனை தம்பி மாதிரி இவர் பார்ப்பாரு. அந்த தம்பி தான் நம்ம பொண்ணு காணாம போனதுல சம்பந்தப்பட்டிருக்கான்ற மாதிரி இவருக்கு லைட்டா டவுட் வருது. உண்மையிலேயே அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கானா இல்ல வேற யாராவது இதுக்கு பின்னாடி இருக்காங்களா அப்படின்றத இவர் விசாரிக்கிறாரு. இவருக்குமே ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு. அதனால இவர் நிறைய கன்ஃபியூஸ்லாம் ஆகுறாரு. கடைசியில இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தெல்லாம் கண்டுபிடிச்சு பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையான்னு சொல்றது மீதி படமா இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் குழப்பமான படம்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்றவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போறது ஒரு நேரடி தமிழ் படம் தான். உங்கள நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. இந்த படத்தோட பேரு அதர்ம கதைகள் அப்படின்றது. இது ஒரு ஆந்தாலஜி கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். மொத்தமா 4 கதைகள் இருக்கும். இந்த படத்துல வெற்றி, திவ்யா துரைசாமி, அதே மாதிரி அம்மு அபிராமி, சாக்ஷி இவங்க எல்லாருமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. நான் இந்த 4 கதையை பத்தி ஷார்ட்டா சொல்றேன். ஆக்சுவலா வெற்றியோட கதையை பொறுத்த வரைக்கும் வெற்றி வந்து கேம் விளையாடுற அடிக்டா இருப்பாரு. அதாவது காசு வச்சு பெட்டிங் கேம் விளையாடுவாங்கல்ல, அதுல அடிக்டா இருப்பாரு. நிறைய காசெல்லாம் இழந்துடுறாரு. ஒய்ஃபுமே ரொம்ப சத்தம் போடுறாங்க. இவருக்காக வீட்டெல்லாம் எதிர்த்து வந்திருப்பாங்க. நீ இப்படி காசெல்லாம் இழந்துட்டியேன்னு கோவப்படுறாங்க. இப்போ காசை இழந்தவர் காசை அடைக்கிறதுக்காக குழந்தைய கடத்தினா என்னன்ற மாதிரி சில முயற்சிலாம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்றது அந்த கதையா இருக்கும். அம்மு அபிராமி கதையை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய குற்றவாளி வந்து அட்மிட் ஆகுறாரு. அதாவது நிறைய பேரை சாவடிச்சிருப்பாரு, ரவுடி மாதிரி செயல்படுவார். அவரை வந்து அட்மிட் பண்ணுறாங்க. கூட இருந்து அம்மு அபிராமி நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அவரை கொல்றதுக்கு முயற்சிலாம் நடக்குது. நீ கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமான்ற மாதிரி இவங்க கிட்ட பேரெல்லாம் பேசுறாங்க. அப்போ கூட அம்மு அபிராமி என்னோட பேஷண்ட்டு, நான் பத்திரமா பார்த்து பண்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு கதையா இருக்கும். இன்னொன்று கதை திவ்யா துரைசாமியோட கதையா இருக்கும். திவ்யா துரைசாமி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணா இருப்பாங்க. இவங்கள ஒருத்தர் துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்காரு. திவ்யா துரைசாமிக்கு இப்ப பண தேவை வருது. அப்பதான் ஒரு பணக்கார கப்பல் இருக்காங்கல்ல, உனக்கு பணத்தை நாங்க தரோம், ஆனா எங்களுக்கு வாடகை தாயா நீ இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. குடும்ப சூழலால இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் அந்த டீலுக்கு ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றது தான் இந்த கதையா இருக்கும். இந்த மாதிரி 4 கதையை பத்தி இந்த படத்துல பேசியிருப்பாங்க. 4 கதையிலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டை வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் இந்த படத்தை பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்க. நான் எதர்ச்சியா யூடியூப்ல தான் இந்த படம் ஃபுல்லா இருக்கிறத பார்த்தேன். ஸோ இப்போ யூடியூப்லேயே இந்த படம் அவைலபிளா இருக்கு. பார்க்காம இருக்கவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஒரு இந்தி படம் தான். இந்த படத்தோட பேரு 3G A Killer Connection அப்படின்றது. இது ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நெயில் நிதின் முகேஷ் தான் லீட் ரோலா பண்ணியிருப்பாரு. அதாவது கத்தில வில்லனா ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஹீரோவோட காதலி ஃபிஜி தீவுல இருக்காங்க. நீயும் கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, காதலி கூட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு போலான்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ இவர் வந்தோடனே ஃபோன் இருக்குல்ல, தெரியாம ஸ்லிப் ஆகி அங்க இருக்க தண்ணியில விழுந்துரும். இவர் ஃபோன் போயிடுச்சுன்றதுனால செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஃபோனை வாங்கலான்னு வாங்குறாரு. ஒரு 3G ஃபோன் தான் வாங்கியிருப்பாரு. அந்த ஃபோனை வாங்கினதுல இருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருது. இப்போ அந்த ஃபோன்ல இவர் காதலியை போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா கேமரால வேற ஒரு லேடி தெரியுறாங்க. அதே மாதிரி அடிக்கடி ஃபோன் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி ஒரு வீடியோ பிளே ஆகுது. அதாவது ஒரு காதலன் இருக்கான் பார்த்தீங்களா, காதலியை கொடூரமா அடிச்சு சாவடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பிளே ஆகுது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஃபோன்ல ஏதோ அமானுஷம் இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த ஃபோன் வந்ததுல இருந்து இவரோட ஆக்டிவிட்டியும் நிறைய மாறுது. காதலியே இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாங்க. நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஃபோனில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குல்ல, அதை சால்வ் பண்ணாதான் எல்லா பிரச்சனையும் முடியும்ன்றது இவங்க 2 பேருக்கு தெரியுது. ஃபோனில் ஒரு காதலன் ஒரு காதலியை கொலை பண்ணுறான். முதல்ல அந்த காதலன் யாரு அதை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி இவங்களுமே நிறைய விசாரணை பண்ணுறாங்க. அந்த விசாரணையில் இவங்க ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்றதை இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. தந்தி ஒன் சேனலில் இருக்கும். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லைனா 3G தமிழ் டப்டுன்னு போடுங்க, இந்த படம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த லிஸ்ட்டில் நான் 5 படங்களை பற்றி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். இந்த 5 படங்களில் ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதில் எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.